இன்றைக்கு உங்களெல்லாம் இன்னும் மேன்மையாக சிறப்பூட்டும் விதமாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி பாலவாக்கத்தின் முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் கன்னியாப்பன் அவர்களே உங்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் காங்கிரஸ் கட்சியின் 183 வட்ட செயலாளர்கள் அண்ணன் பால்கர்ணா அவர்களையும் அண்ணன் கோபி அண்ணா அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அண்ணன் அஸ்மத் பாய் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியின் பகுதி செயலாளர் தோழர் மசார் பாய் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியின் பாலவாக்கத்தின் வட்ட செயலாளர் பாஷா பாரிகளும் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகத்தின் 183 வட்ட செயலாளர் பாசமிகு சகோதரன் அண்ணன் மகேந்திரன் அவர்களையும் மாற்றி சொல்றேன் சோழிங்கநல்லூர் பகுதி செயலாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்களையும் 183 வட்டத்தின் பகுதி துணை செயலாளர் அண்ணன் குமரன் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வருக என வரவேற்கிறேன். தோழர் எஸ்பி கட்சியின் இந்த பாலாவு பகுதியின் செயலாளர் தோழர் ஜிலானி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்காக அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வருஷம் தோழர் தலைவர் திருமா அவர்களின் பிறந்தநாள் அன்றைக்கும் மார்ச் 8 மகளிர் தினம் அன்றைக்கு அந்த பிறந்தநாள் அன்றைக்கும் அன்றைக்கும் இந்த 2 தினத்தில் நான் தினந்தோறும் எப்போதுமே வருஷந்தோறும் நான் புடவை கொடுக்குறது என்னுடைய வழக்கம். கடந்த மார்ச் 8 கூட நான் இங்கேயே தான் கொடுத்தேன் எல்லாருக்குமே. ஸோ அதனால் இது நான் என்னுடைய வழக்கத்தாவே நான் வச்சுருக்கேன். இப்போதும் மகளிர் கூட வந்து இன்றைய முக்கியமே மகளிர் தான். நீங்கள் எல்லாம் அரசியல் கற்றுக்கணும், அரசியல் யாருக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கொடுத்த கார்டு கூட இன்னும் படிக்காமல் இருக்கிறீங்க. படிக்கலாம் பரவாயில்ல, படிக்க தெரிஞ்சுக்க படிக்கணும்ல. ஸோ அதனால் இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு யார் தேவைன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதனால் தெளிவாக இருங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. உங்களுக்கு நாங்கள் இனிமே கூட இருப்போம். பாலவாக்கத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்ன தெரிஞ்சாலும் யார் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், நாங்கள் பேசி நிவர்த்தி பண்ணி வைக்கிறோம். அந்தந்த ஆக்சுவலாக அர்பஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெளியூரில் தான் வந்திருப்பீங்க நிறைய பேர். அந்தந்த ஊரில் கட்சிகள் இருக்கும், விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கும், அவங்கள அணுகுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சு தரப்போகிற இடத்துல இந்த பிறந்தநாள் விழாவில் உங்களுக்கு நான் வந்து அன்போடவும் பணிவுடனும் அவங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொன்னது போல தான் தலைவர் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மை சமுதாயத்துக்காக மட்டுமே உழைக்கிறார். இதுதான் உண்மை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இடையில ஒரு கண்ணகி நகரில் ஒரு அம்மா இறந்துட்டாங்க திருவான்கரில். அதுக்கு போராட்டம் பண்ணவரும் தலைவர் திருமா தான். ஒரு ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க. அதனால உங்களுக்கு உண்டான தலைவர் அவர். அதை நீங்கள் பட்டி பிடிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அதனால கொட்டிவாக்கத்தின் காங்கிரஸ் இயக்கத்தின் கொட்டிவாக்கத்தின் வட்ட தலைவர் அண்ணன் ராஜா அவர்களை வருக என வரவேற்கிறேன். அதனால தலைவர் இன்னும் பல நாட்கள் வாழ்ந்து பல சமூக சேவைகள் செய்வார். உங்களுக்காக நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த நாளை சிறப்பாக நீ வந்தமைக்காகவும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பாலாவகத்தின் பொன் விளக்குகள் சொல்லப்படும். இதுமாரி பார்த்துருக்க மாட்டீங்க. இதுமாரி ஒரு இலக்கம் வந்து இந்த பாலாவகத்தில் அமைஞ்சது பெரிய விஷயம். அதனால் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நாளை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.